பால் ஹியூமனும் ஆடம் பெர்ஸும் ரிங்குள்ள நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஓபா ஃபெமியை வர சொல்றாங்க. சண்டே நைட் மெயின் இவென்ட்கான கான்ட்ராக்ட் சைன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பால் ஹியூமன் பேரன் பேக்கரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கரும் ஓபா ஃபெமியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஓபா ஃபெமியோட கோஷங்கள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரன் பேக்கரை பார்த்து, நீ என்ன கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணியா, நீ பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சியா, நீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியா, இதெல்லாம் செய்யாம நீ எப்படி நீ WWE ஃபியூச்சரா வரும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு பேரன் பேக்கர் பதில் சொல்றாரு, 8 மாசங்களுக்கு முன்பு நான் இதே இடத்துல WWE கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா உனக்கு எப்படி ஆடியன்ஸ் சேர் பண்றாங்க அதை விட பயங்கரமா ஆர்ப்பரித்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக என்னால எல்லாமே மாறி போயிருச்சு. அப்படி அது மாறலைன்னா நான் தான் இன்னைக்கு டாப் ஆஃப் த WWE இருந்திருப்பேன், நான் தான் ஃபியூச்சர் ஆஃப் த WWE இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓபா ஃபெமி அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஆரஞ்சு நிற மனிதனா தான் என் கண்ணுக்கு தெரியுற, நான் உன்னை மதிக்கலன்றது உனக்குள்ள கோபம் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீ 2002 நீ அறிமுகமா இருந்தீனா, ஜான்சனாவுக்கு எதிராக சண்டை போட்டிருந்தீங்கன்னா நீ WWE ஃபியூச்சரா இருந்திருப்ப. அதுவே 2015 வந்திருந்தாலும் நீ அதே மாதிரி WWE ஃபியூச்சரா இருந்திருப்ப. ஆனா நீ வந்தது 2026 ஓபா ஃபெமியான எனக்கு எதிராக நீ போட்டியிட போறதுனால நீ WWE ஃபியூச்சரா ஆக முடியாது. ஏன்னா நான் தான் WWE ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஓபா ஃபெமி பேசுறாரு. பேரன் பேக்கர் இதை சிரிச்சுக்கிட்டே அப்படி வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் கான்ட்ராக்ட்ல சைன்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கர் ரொம்பவே ஆக்ரோஷமா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை எளிதா வீழ்த்திடுவேன்னு நினைக்கிற, ஆனா அந்த எளிதா வீழ்த்த முடியாது. இந்த சண்டை ஈஸியானது கிடையாது, இந்த சண்டை பயங்கரமானது, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே போல ஓபா ஃபெமி வந்து நீ என்ன வந்து ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் தான் WWE ஃபியூச்சர்ன்றதை மீண்டும் உனக்கு நிரூபிக்கிறேன். ஏற்கனவே பிராக் லெஸ்னர் என்ன சொல்லிட்டாரு ஃபியூச்சர் நான் தானே, ஆனா நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க, பேரன் பேக்கர் வந்து கடுப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபா ஃபெமியை வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு பால் ஹியூமன்ட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஓபா ஃபெமியை அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் ஓபா ஃபெமியை பேரன் பேக்கரும் சரி அஸ்டின் தேரியும் சரி சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இடையில எல்லாருமே ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறாங்க. ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு ஆக்ரோஷமான ஓபா ஃபெமி அஸ்டின் தேரியை தூக்கி அந்த டேபிளை உடச்சி போட்டுட்டு பேரன் பேக்கருக்கு நேரா நின்று அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுறார். பேரன் பேக்கர் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாரு. அவங்களோட மேட்ச் சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுது.